வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிஎம்கே கூட்டணி கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு போல. ஏற்கனவே காங்கிரஸ் ஆளாக ஜூட்டு விட்டாங்களா? விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல்லாம் என்ன சொன்னாங்க? டிவிகேவோட கூட்டணி கிடையாது, சப்போர்ட் மட்டும்தான். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறோம் ஆட்சிக்கு, ஆனால் டிஎம்கே கூட்டணியில் தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. விசிகாவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் தலா ஒரு அமைச்சர் பதவி வழங்க சிஎம் விஜய் முடிவெடுத்திருந்தார். திமுக தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு டிவிகே பக்கம் போய் இப்போ அமைச்சரவையில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வெளியிலிருந்து மட்டும்தான் ஆதரவு, திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அமைச்சரவையில் நீங்களும் இடம் பெற்றீங்கன்னா இதை எப்படி கூட்டணி சொல்லுவாங்க? திமுக கூட்டணி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு திமுக தரப்பு சொல்லியிருக்காங்க. சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவும் ஐயுஎம்எலும் இப்போது அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க அதிகாரப்பூர்வமாக. இதிலிருந்து கூட்டணி உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்மு. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராசாலாம் மிக மோசமாக ஐயுஎம்எல்லையும் விசிகாவையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது, அவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கடும் எதிர்ப்பு வந்த பிறகு போட்ட பதிவை டெலீட் பண்ணிட்டாரு ராசா. பிறகு புது பதிவு போட்டிருக்காரு. என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பேர் முடத்தெங்கான், அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம் யாரும். அவங்களுக்கு அவங்க கட்சி சார்ந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது, அதில் நாம் தலையிடக்கூடாது, பொறுப்பான எதிர்கட்சியாக மட்டும் நம்ம செயல்படலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இவ்வளவு அமைச்சரவையில் சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியும் கம்யூனிஸ்ட் போலையே, இதுதான் கம்யூனிஸ்ட்டுங்கிறது அப்படின்னு சில பேர் ஃபயர் விடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அதே அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் இருந்தாங்கன்னா கேரளாவில் காங்கிரஸுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் எப்படி அரசியல் பண்ண முடியும்? ஏற்கனவே கேரளாவில் பிஜேபி வேகமாக வளர்ந்துக்கு இருக்கு. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்க. இனி பிஜேபியுடைய வளர்ச்சி இன்னும் பல மடங்கு இருக்கும் கேரளாவில். இந்த சூழலில் தமிழகத்தில் ஒரே அமைச்சரவையில் காங்கிரஸும் இருக்காங்க, கம்யூனிஸ்டும் இருக்காங்க அப்படின்னு பிஜேபி அங்கே இதை எடுத்து கேம்பெயின் பண்ணால் கம்யூனிஸ்ட் டோட்டலாக வாஸ் அவுட் ஆகிடும் கேரளாவில். அதனால தான் இங்கே அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் இடம் பெறலை. இதுதான் காரணமே ஒழிய கொள்கை தான் முக்கியம் அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு மினிஸ்டர் நிர்மல்குமார் போயிருந்தார்ல. எப்போதுமே 12:45 நடையை சாத்திடுவாங்க. ஆனால் மினிஸ்டருடைய வருகைக்காக 1:15 தான் நடை சாத்தப்பட்டுச்சு. இது ஆகம விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போடப்பட்டுருச்சு. இந்த வழக்கில் இப்போ சென்னை ஹைகோர்ட்டு அறநிலையத்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவு? ஒரே வாரத்தில் இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. இது 3. 4வது, திருச்செந்தூரில் 100 ரூபாய் கட்டண தரிசன ரசீது இருக்குல்ல, அது வழங்கியதில் முறைகேடு அப்படின்னு செய்தி வெளியானுச்சு. இந்த விவகாரத்தில் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி நடந்ததாக விசாரணையில் உறுதியாயிருக்கு. இதன் எதிரொலியாக இப்போது அறநிலையத்துறை ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது, பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் நடந்துச்சுன்னா நேற்று அண்ணாமலை அண்ணனுக்காக தான் 19ஆம் தேதி நடக்க இருந்த அந்த மீட்டிங்கை 21ஆம் தேதி போஸ்ட்போன் பண்ணாங்க. ஆனால் ஃப்ளைட் டிலே காரணமாக அண்ணனுடைய ஃப்ளைட்டு 22ஆம் தேதி அதிகாலை தான் பெங்களூர் வந்திருக்கு. அதனால் அண்ணாமலை அவர்களால் மையக்குழு கூட்டத்தை அட்டன் பண்ண முடியலை. நேற்று நடந்த மீட்டிங்கில் தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு. பிஎல் சந்தோஷ் அவர்கள் போட்டியிட்ட வேட்பாளர்கள் எல்லாத்துக்கிட்டையும் தோல்விக்கான காரணம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மேக்சிமம் எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? ஸ்ட்ராங்கான தொகுதிகளை அதிமுக கிட்ட மாநில தலைமை கேட்டு பெறலை அப்படிங்கிறத தான் ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்க. 1. 2வது, அண்ணாமலை குறித்து பேசும்போது பிஎல் சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை பாஜகக்குள்ளே ஓரம் கட்டப்படுவதாக ஒரு பொய்யான செய்தி பரவுது. இதை ஷேர் பண்ணுறது யார் அப்படின்னா, கட்சிக்காரங்க இல்லாதவங்க ஷேர் பண்ணால் கூட பரவாயில்ல, பாஜகவுடைய அபிமானிகளே ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அண்ணாமலையை எதுக்காக ஓரம் கட்டுறீங்க, அண்ணாமலையை எதுக்காக சைலைன் பண்ணுறீங்க அப்படின்னு பாஜகவுடைய கோர் சப்போர்ட்டர்ஸே கோபப்படுறாங்க, ஆதங்கப்படுறாங்க. அது எப்படி பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கான லீடரை ஓரம் கட்டுவாங்க? அண்ணாமலையை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்ததே நான், எப்படி நான் ஓரம் கட்டுவேன்? அண்ணாமலைக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் காத்திருக்கு அப்படின்னு பிஎல் சந்தோஷ் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக பாஜக தொண்டர்கள் சொல்கிறது உண்மைதான், இப்படி தான் சொல்கிறாங்க. எதுக்காக அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்குல்ல. அண்ணாமலை ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தா அவரை எப்போ வேணாலும் தூக்கினா கூட கவலைப்பட மாட்டாங்க.
இவ்வளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு லீடரை ஒரே தேர்தலில் 3% 12%க்கு ஓட் ஷேரை உயர்த்தின ஒரு லீடரை எதுக்காக மாற்றணும், எதுக்காக நீக்கணும்? அப்போ தொண்டர்களுக்கு கோபம் வரதானே செய்யும். இப்போது நயினார் தலைமையில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே எதுக்கு பேசிக்கிட்டு நயினார் அண்ட் கோவை கட்சியிலேருந்து தூக்கிட்டு, சரி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தூக்கலைனாலும் பரவாயில்ல, பதவிகள்லேருந்து தூக்குங்க, தூக்கிட்டு அண்ணாமலையை மறுபடியும் அந்த சேரில் உட்கார வைங்க. அண்ணாமலை தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டினவர். நயினாருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்களா? ப்ராக்ரஸிவ் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். 27ல் 1 ஜெயிச்சிருக்காங்க. 12%-3% ஓட் ஷேர் ட்ராப் ஆகிருக்கு. இதுதான் நயினாருடைய ரிப்போர்ட்டு. அண்ணாமலை ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். அப்போது இதுக்கு மேலே இதுதான் தொண்டர்கள் விருப்பம். தொண்டர்கள் சொல்கிறத கட்சி கேட்கணும். அப்படி கேட்கலைன்னா தொண்டர்கள் கோபத்தை வெளிப்படுத்த தான் செய்வாங்க. இது மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்ட தான் செய்வாங்க. அதனால் இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா அண்ணாமலையை மாநில தலைவர் சேரில் உட்கார வைங்க. அது மட்டும்தான் சொல்யூஷன். அதை தாண்டி வேறு எந்த தீர்வையும் நாங்கள் விரும்பலை, எதிர்பார்க்கலை அப்படின்னு பாஜக கேடர்ஸ் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.